நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் அழகா நச்சு கனிவனத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். அழகா நச்சு அப்படின்ற சேனல் பேரை இப்போ அதோட கனிவனம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை எல்லோரும் பாருங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த பார்பிடோ செரி. இந்த செடி வச்சு சரியாக 3 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் விட நல்லா அழகாக ஹைட்டாக வளர்ந்துருச்சு. இதில் எப்பயுமே காய்களும் பழங்களும் கொடுத்துட்டே இருக்கும். எவ்வளோ பழங்கள் இருக்குது பாருங்கள். பூக்களும் எடுத்துட்ருக்கு. பூ இருக்குது, சின்ன சின்ன பிஞ்சுகள் இருக்குது, பழங்களும் கொடுத்துட்ருக்கு. ஒரு ஸ்டேஜ் முடிய உடனே இன்னொரு ஸ்டேஜ் ஆரம்பிக்குது. இந்த பார்பிடோ செரியை பராமரிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். இதுக்காக நாங்கள் இது வரைக்கும் எந்த செயற்கை உரங்களுமே நாங்கள் பயன்படுத்தலை. நிறைய செடிகள் வச்சுருக்கோம். அதோட இலை சருகுகளை தான் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போட்டு வச்சு அது மக்குனதுக்கப்புறம் அதை அள்ளி இந்த பழச்செடிகளுக்கெல்லாம் உரமாக கொடுப்போம். அந்த மாதிரி தான் இது வரைக்குமே நாங்கள் 3 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் இதுக்கு எந்த மருந்துமே நாங்கள் அடித்ததில்லை. எவ்வளோ பெரிய தடிமனாக நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் அதோட ஸ்டெம்ப்பு. அந்த அந்த ஸ்டெம்போட அடிப்பகுதியில் கூட பூக்கள் பழங்கள்லாம் கொடுக்கும். இதுதான் இந்த பார்பிடோ செரியோட சிறப்பு. இந்த இடத்துல தான் காய் வைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே பூ, காய், பழங்கள் அப்படின்னு இருக்கும். இந்த செடியோட நுனியில் கூட பூ வச்சு காய் வைக்கும். அந்த காய் பழுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நம்ம வீட்டான 30க்கும் மேற்பட்ட பழச்செடிகள் வச்சுருக்கோம். ஒரு 10 பழச்செடிகள் வச்சு 3 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் நல்லா இந்த சைஸு பார்பிடோ செரியோட சைஸ் அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக நல்லா வளர்ந்துருக்காங்க. ஒரு 20 செடிகள் இப்போ தான் ஒரு 2 மாதம் ஆகுது வச்சு. அழகா நச்சு அப்படின்ற சேனலோட நேமே அழகா நச்சு கனிவனம் அப்படின்னு மாற்றினதுக்கான காரணம், சின்ன செடிகளாக வச்சு அது ஒரு வனமாக, பழக்காடாக, கனினா பழம், வனம்னா காடு, நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கனி வனமாக மாற்றணும் அப்படின்றது தான் என்னோடய பெரிய ஆசை. இன்னும் ஒரு 3 வருஷத்தில் நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு குட்டி காடு உருவாயிரும். இப்போவே எங்கள் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரூட்ஸ் ரெகுலராக இதில் பழங்கள் எப்படியும் ஒரு 5-6 பழங்கள் வந்துச்சிரும். காலையில் எழுந்தால் எல்லாம் ஏதாவது நொறுக்கு தீனி ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. எங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே தோட்டத்துக்கு தான் வருவாங்க. பாக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு வருவாங்க. ஏதாவது பழங்கள் பழுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை தான் பறித்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்நாக்ஸ்க்காக. உண்மையே இது ஒரு பெரிய நல்ல விஷயம். செர்ரிலாம் நம்ம ஊர் சைடு சேல்ஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. மற்ற பழங்கள்லாம் கூட கடைகளில் வச்சு விற்றுருக்காங்க. செர்ரிலாம் இது வரைக்கும் கடையில் நான் பார்க்கல. அந்த செடி இப்போ நம்ம வீடான வச்சு பழங்கள் அறுத்து நம்ம சாப்பிட்றதுன்றது உண்மையே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். இன்னும் எல்லா செடிகளும் இந்த இடத்துல ரொம்ப நல்லா பெருசாகிடுச்சுன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடியை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குறா அப்படின்னு. க்ரீன் கலரில் அதுக்கு நடுவில் சின்ன சின்ன மூக்குத்தி இல்லை தோடு மாதிரி பாருங்கள், அழகாக அந்த பிங்க் கலர் பூ தெரியுது. இந்த செர்ரி செடிக்கே தோடு போட்டு விட்ட மாதிரி இருக்குது அந்த பூக்களெல்லாம் பார்க்கும்போது. இந்த பூக்கள் காயாக மாதிரி தொங்கும் போது அதோட அந்த தோடோட தொங்கட்டா மாதிரி தான் ஆடிட்டுருக்கோம். எல்லாமே நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ரசித்து பார்த்தோம்னா அது எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லா அழகாக தான் தெரியும்.
நீங்களும் உங்களோட லைஃப்பில் நிச்சயம் ஒரே ஒரு பழக்கன்றாச்சி வைங்க, அதை நட்டு வளங்க. அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. நிலம் இருந்தால் தான் வச்சு பழச்செடிகள்லாம் வைக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து ஒரு பக்கெட்டில் கூட வச்சு வளர்க்கலாம். நிச்சயமாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது தகவல் சொல்லணுன்னாலையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்களும் ஒரு செடி வச்சு அதன் மூலயமா வர சந்தோஷத்தை அனுபவிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே. இன்றைய நாள் சிறப்பாய் முடியட்டும். நாளைய தினம் இனிதாய் அமையட்டும். நன்றி.